அன்பு தேவனுடைய பிள்ளைய, தேவன் இந்த கால வேளையில் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதான தவறான, அதாவது தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ததை நீ தேவனிடத்தில் நீ என்னைக்காவது நீ அறிக்கை பண்ணியிருக்கியா? உன்னுடைய தவறை நீ என்றைக்காவது உண்மையாக நீ ஒத்துக்கொண்டு நீ தேவனிடத்தில் நீ அறிக்கை பண்ணியிருக்கையா என்று தேவன் கேட்குறாரு. அன்பு தேவனுடைய பிள்ளைய, யோசேப்பினுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்வோமானால், யோசேப்பினுடைய சகோதரர்கள் பார்த்தீங்கன்னா யோசேப்பை சந்திக்க போனாங்க, தானியம் வாங்குவதற்காக போனாங்க. அந்த இடத்துல யோசேப்பு பார்த்தீங்கன்னா அவர்களை அநேக ஆரம்பத்தில் கடினமான பாதை வழியாக தான் நடத்தினது போல் இருக்கும். அவங்கள சொல்கிறான், நீ என்னென்னா வேவுக்காரர்ன்றான், அவனுங்க நிஜஸ்தர்ன்றானுங்க, நாங்கள் தானியம் கொள்ள வந்தோன்றான். அதே நேரத்தில் அவன் சொல்கிறான், இதுமாரி நாங்கள் எல்லாம் ஒரு தாப்பனுடைய பிள்ளைகள்னு சொல்கிறான். ஆனாலும் அவனுங்க செய்த தவறை வெளியே கொண்டு வருவதற்காக அவன் அநேக முயற்சிகளை எடுக்கிறான். கடினமாக நடத்துகிற மாரி அவனுங்களுக்கு தெரியுது. ஆனால் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அன்பு செலுத்துகிறான். அதாவது என்னென்னா அவனுங்களுக்கு ஃப்ரீயாக தானியத்தை கொடுக்குறான், அவன் சாக்கிலேயே காசெல்லாம் வச்சு அனுப்பி விடுறான், மறுபடியும் அவனுங்களுக்கெல்லாம் சாப்பிட வைக்கிறான், நல்லா போஷிக்கிறான், எல்லாம் பண்ணுறான். ஆனால் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அவனுங்களுக்கு உண்மையை வர வைப்பதற்காக அநேக காரியங்களை கடினமாக பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். இல்லை, நீங்கள் என்னென்னா வேவு பார்க்க தான் வந்தீங்க, எங்கே திறந்து கிடக்குது, என்னத்தை அள்ளிட்டு போகலான்னு வேவு பார்க்குறதுக்கு தான் வந்தீங்கன்னு பாருங்கள். அவனுக்கு என்னென்னா அந்த யோசேப்பை புரிந்து கொள்ளவே இல்லை. அன்பு தேவனுடைய பிள்ளைய, அவன் என்னென்னா அந்த யோசேப்பு என்னென்னா இவனுங்களிடத்துலேருந்து இப்போ எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கான், ஒரு மனம் திரும்பின நிலைமையில் இருக்கிறானா, அன்று அவனிடத்துலேருந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். ஆனால் இரண்டாவது முறை அவர்கள் பாருங்கள் தானியம் கொள்ள போன பொழுது அவனுக்கு சொல்கிறானுங்க, ஆண்டவர் எங்களுடைய அக்கிரமத்தை விளங்க பண்ணினார், நாங்கள் என்ன செய்தோமோ அதோட அக்கிரமத்தை இன்னைக்கு எங்களை விளங்க பண்ணார், எங்களுடைய நீதியை நாங்கள் எப்படி உம்மிடத்தில் எங்களுடைய நீதியை நாங்கள் எப்படி நிறைவேற்ற முடியும், எப்படி எங்களுடைய நீதியை உம்மிடத்தில் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறான், எங்களில் ஒருத்தன் காணாமல் போனான்றான், தகப்பனிடத்தில் மிருகம் அடித்து செத்தே போயிட்டான்ட்டான். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா காணாமல் போனான் ஒருத்தன், இவன் தான் அவனுக்கு அடுத்தவன், இளையவன். நீ பென்யமீனை பார்க்கணுன்னு சொன்ன, அதனால் கொண்டு வந்தேன். ஆனால் இன்றைக்கி என்னென்னா பென்யமீனுடைய சாக்குக்குள்ளார தான் பானை பாத்திரம் இருக்குது, வெள்ளி பாத்திரம் இருக்குது. அவன் பாருங்க அப்போ கடினமாக நடத்துகிற மாதிரி தான் இருக்குது, அவன் எனக்கு அடிமைன்னு சொல்லிட்டு. ஆனால் அவனுங்க உண்மையை புரிஞ்சு கொண்ட பிற்பாடு அவன் தன்னை வெளிப்படுத்துகிறான். அன்பு தேவனுடைய பிள்ளைய, இந்த சம்பவத்துக்கும் அது நடந்த சம்பவத்துக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 22 வருஷம். அதாவது யோசேப்பு 17 வயசில் விற்கப்படுகிறான், 30 வயசில் பார்வோனுக்கு முன்பாக நிற்கப்படுகிறான். பார்வோனுக்கு முன்பாக சொப்பனத்தை சொல்லிட்டு பார்வோன் அவனை அதிபதியாக 30 வயசில் மாற்றுறான். அவன் சொல்கிறான் 7 வருஷம் செழிப்பான வருடன்றான், நீனே அந்த செழிப்பான வருடத்தில் நீனே சேர்த்து எல்லாத்தையும் சொல்லி அவனை அதிபதியாக்கி 7 வருஷம் ஆகுது. 7 வருஷத்துக்கு அப்புறம் தான் பஞ்சம் ஆரம்பிக்குது. இவனுங்க போய் 2ஆவது முறை போய் பஞ்சத்தில் தானியம் வாங்கி கொண்டு வரும் பொழுது அவன் தன்னை வெளிப்படுத்துகிறான். அப்போ அவன் சொல்கிறான், இன்னும் 5 வருடம் பஞ்சம் இருக்குது, 2 வருஷம் தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் 5 வருடம். இந்த கணக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 22 வருஷத்துக்கு முன்னாடி அவன் செய்ததான அந்த காரியத்தை பார்த்திங்கன்னா அவன் அந்த இடத்துல அறிக்கை பண்ணத்தக்கதான வகையில் அவன் அதுக்கப்புறம் தான் வெளிப்படுத்துகிறான், நீங்கள் விற்று போட்ட யோசிப்பு நான் தான். அன்பு தேவனுடைய பிள்ளைய, இந்த கால வேளையில் அவன் தன்னை அதுக்கப்புறம் வெளிப்படுத்தின பிற்பாடு அவர்களுக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதான காரியங்களெல்லாம் அவர்கள்ட்ட சொல்கிறான். என்ன சொல்கிறான், இன்னும் 5 வருஷம் பஞ்சம் இருக்குது, நீங்கள் வந்துலாம் போக வேண்டாம், நீங்களும் உன்னுடைய தகப்பனாரும் உன்னுடைய வருங்காரியங்கள் எல்லாத்தையும் நான் இங்கே ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன், நீங்கள் எல்லாரும் வாங்க, இங்கே நான் வண்டி அனுப்புகிறேன், நான் அதுக்கு ஆயத்தமாக இருக்கிறேன், உன்னுடைய வருங்காரியத்தை குறித்து எல்லாம் நான் கவலைப்பட்டு நான் எல்லாமே ரெடியாக இங்கே ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன், நீங்கள் எல்லாம் வாங்கன்னு சொல்லிட்டு அவன் என்னைக்கு தவற ஒத்துக்கொண்டானுங்களோ அதற்கு பிற்பாடு பார்த்திங்கன்னா ஆயத்தம் பண்ணினவைகளை எல்லாம் சொல்லி
அவர்களை கொண்டு வந்து பாருங்க 400 வருஷம் அவர்களை எந்த விதமான குறைவும் இல்லாதபடி வழி நடத்தினார். 5 வருஷம் பஞ்சம்தான். அந்த 47 அதிகாரம் 13 நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கு, எகிப்தும் மெலிந்து போய்விட்டது, கானானும் மெலிந்து போய்விட்டது பஞ்சத்தில். ஆனாலும் கோசேன் நாடு பாருங்க செழிப்பான இடத்துல கொண்டு வந்து அவன் என்னென்ன குடியேற்றுறான். அவங்கள கோசேன் நாடு களஞ்சியம் நிரம்பின நாடாக காணப்பட்டுச்சு. அந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்துறான். அன்பு தேவனுடைய பிள்ளைய, நீ உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ வருடத்துக்கு முன்னாடி அநேக தவறுகளை செய்துட்டு இப்பவும் என்னென்னா ஆண்டவரை அப்பக்கப்ப ஐக்கியம் வைத்து கொண்டிருப்பது நிமித்தமாக ஆண்டவர் சில சிச்சைகளின் வழியாக உன்னை வழிநடத்தி கொண்டு வந்தார். ஆனால் உன்னை கைவிடலை, உன்னை போஷித்து கொண்டு தான் வந்தார், உன்னுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்தார். ஆனால் உனக்கென்று ஆயத்தம் பண்ணினவைகளை இன்னும் அவர் என்னன்னா கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறாரு. அதற்கு நீ என் பக்கத்தில் நெருங்கி வர வேண்டும் என்றாரு. நீ அவர் பக்கத்தில், அவன் பாருங்க கடைசியில் தான் பக்கத்திலே கொண்டு வந்து வச்சுக்கிட்டான். ஒரு அதிபதியின் பக்கத்தில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஏதாச்சும் குறைவு இருக்குமா? அந்த அதிபதி எல்லாத்தையுமே பார்த்துக்குவான். அவன் பாருங்க, நீங்கள் வா, உனக்கு வருங்காரியத்துக்கு உன்னோட பிள்ளைகள் சந்ததிக்கு உள்ளதெல்லாம் நான் வச்சிருக்கிறேன், நீ வான்னு சொல்லிட்டு வண்டியை கொண்டு பாருங்க பார்வனிடத்துல சொல்லி சகலத்தையும் ஆயத்தம் பண்ணி அவனுங்களெல்லாம் கொண்டு வரான். அன்பு தேவனுடைய பிள்ளைய, இந்த கால வேளையில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்னென்ன விட்டுவிட வேண்டிய காரியங்களெல்லாம் விட்டுவிடு. அது எத்தனை வருடத்துக்கு முன்னாடி நீ செய்த காரியமாக இருக்கலாம், எத்தனை வருடத்துக்கு முன்னாடி செய்த தவறாக இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் தேவனிடத்தில் நீ அறிக்கை பண்ணு. ஆனால் நீ ஆண்டவரிடத்தில் சொல்கிற, ஆண்டவர் என்னை இந்த நிலைமையிலே வச்சிருக்கிறாரு, 25 வருஷமாக நான் இப்படி வறுமையில் கஷ்டப்பட்டுருக்கேன், ஒரு 30 வருஷமாக இப்படி நான் கஷ்டப்பட்டுருக்கேன், கடனில் கஷ்டப்பட்டுருக்கேன், தொடர்ந்து வருகிற சாபத்தினால நான் கஷ்டப்பட்டுருக்கேன்னு. அன்பு தேவனுடைய பிள்ளை, இந்த கால வேளையில் தேவன் உனக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவர்களை நீ சுதந்திரிக்க வேண்டுமானால் இந்த கால வேளையில் அந்த யோசேப்பினுடைய சகோதரர்கள் எப்படி தன்னுடைய குற்றங்களை எல்லாம் ஒத்துக்கொண்டார்களோ அதே மாதிரி நீ தேவனிடத்தை நீ அறிக்கை பண்ணும்போது உனக்கென்று, உன்னுடைய சந்ததிக்கென்று, உன்னுடைய வருங்காரியத்துக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவர்களை எல்லாம் அவர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நீ நினைச்சிருக்கலாம் இதெல்லாம் 22 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை, இதெல்லாம் மறந்துருப்பாங்கன்னு. இங்கே யோசேப்பு பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு அவர் அடையாளமாக இருக்கான், அவன் தேவனுக்கு அடையாளமாக இருக்கிறான். அவர்களை எல்லாம் போஷிக்கிறான். யாரை வித்து போட்டானுங்க, யாரை என்னென்ன அவங்களெல்லாம் அவமதிச்சாங்களோ அதாவது அவங்களிடத்தில் என்னென்ன காணப்பட்டதான அந்த பொறாமை, எரிச்சல் அதெல்லாம் மாறுனுச்சான்னு அவனை பார்க்குறான். அதனால தான் அநேக காரியங்களை அவனிடத்துல கொண்டு வந்து அவனெல்லாம் பார்க்குறான். அதுலேருந்தெல்லாம் அவர்கள் ஒரு மனமாற்றத்தை அவர்கள் காண்கிறாங்க. அவன் சொல்கிறான், என்னுடைய இவன் நான் பென்யாமீனை நான் கொண்டு போகவில்லை என்றால் என்னுடைய தகப்பனுடைய மரணத்தை நாங்கள் நரமயிரோடு நாங்கள் பாதாளத்தில் இறங்க பண்ணுவோம், அதை எங்களால் சகிக்க முடியாது, எங்களால் பார்க்க முடியாதுன்னு அவனுக்குள்ளார பாருங்கள் ஒரு மனஸ்தாபம் உண்டாகிறது. அதற்கு முன்னாடி யோசேப்பை வெற்றி போட்ட பொழுது அந்த மனஸ்தாபம் இல்லை அவங்களுக்குள்ளார. ஐயோ தகப்பன் வேதனைப்படுவார், தகப்பன் கஷ்டப்படுவார், தகப்பன் சஞ்சலத்தோடு தகப்பனுடைய மரணத்தை நம்ம காண வேண்டியது இருக்குமேன்னு அந்த எண்ணம் அவங்களுக்குள்ளார இல்லை. ஆனால் பென்யாமீனை விட்டுட்டு போங்கன்னு சொல்கிறப்ப அவனுக்குள்ளார அவன் பாருங்க அறிக்கை பண்ணுறான், ஐயோ என்னுடைய தகப்பன் இவன் இல்லைன்னா உயிரை விட்டுருவார், உயிர் மூச்சை விட்டுருவார், ஏற்கனவே ஒருத்தன் காணா போயிட்டான்னு அவனுக்குள்ளார அந்த மனமாற்றத்தை தேவனு அவன் எதிர்பார்த்தது நிமித்தமாக ஆயத்தம் பண்ணினவைகளை எல்லாம் அவன் சொல்கிறான். மறுபடியும் அவனுடைய அருகிலேயே வைத்து கொள்ளுகிறான். அன்பு தேவனுடைய பிள்ளைய, தேவன் உன்னை அவருடைய அருகிலேயே வைத்து கொள்ள அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறாரு. ஆனால் நீ தான் விலகி போயிட்டுருக்க, நீ தான் அவர் விலகத்தக்கதான வகையில் உன்னுடைய காரியங்கள் காணப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த கால வேளையில் நீ ஒரு தீர்மானம் எடு. இந்த கல்வாரி சிலுவையில் சிந்தனைதான அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன்னோடு கூட இருப்பதற்காக தான் அவர் மரித்து உயிரோடு எழுந்து பிழைத்தும் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ உலகத்தின் சகல நாட்களில் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்கிறாரு. ஆனால் நம்மிடத்தில் இருக்கத்தக்கதான வகையில் நம்முடைய ஜீவியம் காணப்படுகிறதா? நம்ம விட்டுவிட வேண்டியவர்களெல்லாம் விட்டுவிட்டுருக்கிறோமா? நம்ம அறிக்கை பண்ண வேண்டியவர்களெல்லாம் அறிக்கை பண்ணியிருக்கிறோமா? ஒப்புரவாக வேண்டியவர்களெல்லாம் ஒப்புரவாக இருக்கிறோமா?
அவனுக்குள்ளார பகைமை உணர்ச்சி இருக்கிறா என்பதை தான் அவன் பார்த்திங்கன்னா அவன் சோதித்தான். அநேக காரியங்களை கொண்டு இருந்து அவனுங்களை சோதித்தான். ஆனால் அவனுக்குள்ளார அந்த பகைமை உணர்வு இல்லை. எல்லாம் சகோதரனா ஒற்றுமையாக இருக்கிறாங்கன்றதை அவன் அறிந்து கொண்ட பிற்பாடு தான் தன்னை அவன் வெளிப்படுத்தினான். உன்னுடைய வாழ்க்கையில் ஒருவேளை சிறு வயதில் சில காரியங்கள் எல்லாம் அறிந்து அறியாமலும் செய்திருக்கலாம். அது நிமித்தமாக உன்னுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள், அந்த பாவமான காரியங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அதெல்லாம் நீ இன்ற கால வேளையில் நீ அறிக்கை பண்ணு. உனக்குரியதான உனக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதெல்லாம் அவர் வெளிப்படுத்துவார். உன்னை அவர் ஆதரிப்பார். உன்னை கைவிட மாட்டார். உலகத்தின் கடைசி பிறந்தான் அவர் உன்னோடு கூட இருப்பார்.